தங்கட்டி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னாக்கா, ஒரு ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அது கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா, அந்த ஊர்ல ரொம்ப சண்டை நடக்குது. போலீஸே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. போலீஸ் அலோவ் பண்ணா வந்தா சாவடிச்சிடறாங்க. அப்படி ஒரு பையன் வர்றான், கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், எங்க பாட்டியை காணோம், கண்டுபிடிச்சு கொடுங்க. அப்படியே பின்னாடி ஹோல் ஃபேமிலி வருது. இந்த நேரத்துல தான் நம்ம கதாநாயகன் வராரு. அவர் வந்துட்டு நான் டேக் ஓவர் பண்றேன், உங்க இஷ்டம் சொல்லிட்டு ஸ்டேஷன் கை விட்டுறது. போறாரு. போகும்போது அந்த ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியில சொல்றாரு. அங்க அவங்க பாட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு கொஞ்ச நேரத்துல அவங்க போய் சேர்ந்துடுறாங்க. போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவரோட பணத்துக்கு இவரை காவல் வச்சிடுறாங்க. அவர் காவல் இருந்தாலா அங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஆச்சு, அந்த அந்த ஊர்ல போலீஸே என்ட்ரி ஆகக்கூடாது, இவர் எப்படி அங்க இருந்து என்னத்தை பண்ணாரு, இதுதாங்க படம் ஃபுல் ஸ்டோரி. பட் கிளைமேக்ஸ்ல ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ட்விஸ்ட். படம் மொத்தம் உங்களுக்கு கனெக்ட் ஆகலைன்னா கிளைமேக்ஸில் நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சு டைரக்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இந்த விஷயத்துக்காக தான் டைரக்டர் அவ்வளோ ஓப்பனாக இப்படி ஒரு மூவி செஞ்சுருக்கான்னு தான் சொல்கிறேன். பட் ஒரு டைம் டீசென்ட் வாட்சபிள். கிளைமேக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு தோணும். பட் ட்ரை பண்ணாதீங்க, பார்க்க முடியாது. நன்றி.